வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் இந்த பதிவில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் ஷெட்யூலை ரீஷெட்யூல் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க. டேட்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் வீடியோ அப்லோட் பண்ணதையும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கிடச்சி நீங்கள் இன்ஃபர்மேஷனை சீக்கிரம் கேட்டுக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர் சரௌண்டிங் காலேஜஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர்லையோ அல்லது வாட்ஸ்அப்போ, டெலகிராமோ, இன்ஸ்டாகிராமோ எதில் வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். மேக்ஸிமம் உங்களுக்கான சந்தேகங்களை நம்ம தீர்ப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். இனியும் தொடர்ந்து முயற்சிக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, இந்த டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஃபைனலாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர்த்துக்கு வரலாம். ஆனால் நிச்சயமாக இதுக்கப்புறம் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நம்ம குறைவு. குறிப்பாக பெற்றோர்களுக்கு நான் இந்த இடத்துல ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மாணவர்கள் நாங்கள் பேசும்போது ஆனால் வீட்டில் டார்ச்சர் தாங்க முடியல, அல்லது வீட்டில் கேட்டுகிட்டே இருக்காங்க, வீட்டில் திட்டுறாங்க. இந்த மாதிரி தான் என்னென்னா நிறைய பேர் வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பெற்றோர்களுக்கு அவர்களான நியாயமான கோபம் அப்படின்றது தெரியுது. ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறாங்க அப்படின்றது. பட் அதுக்கு காரணம் நிச்சயமாக மாணவர்கள் கிடையாது. இந்த ப்ராசஸ் அப்படின்றது என்னென்னா பல வருடங்களாக நம்ம பார்க்குறத வச்சு சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா அதற்கான காரணங்கள் அப்படின்றது என்னென்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். மேபி அது சிஸ்டமைஸ்டாக இவ்வளோ லேட் ஆகுதா அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலிங்காக போக வேண்டாம். இப்போது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஷெட்யூல் என்ன மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பழைய ஷெட்யூல் படி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா 17ஆம் தேதி எம்சிஏக்கு சாய்ஸ் ஃபில்லிங் தொடங்குறதா இருந்தது. ஆனால் இப்போ இந்த ரீஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் ரிலீஸே பார்த்தீங்கன்னா 25/9, அதாவது 25 செப்டம்பரில் தான் ரேங்க் லிஸ்ட்டே ரிலீஸ் ஆகுது. எம்பிஏ அண்ட் எம்சிஏக்கு மொத்தமாக மேபி என்னென்னா 25ஆம் தேதி காலையிலேயே லிஸ்ட் ரிலீஸ் ஆகலாம், அல்லது மத்தியானம் ரேங்க் லிஸ்ட் வரலாம், ஈவினிங் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். மேபி என்னென்னா இந்த டென்டேட்டிவ் ஷெட்யூல் அந்த மாதிரி நைட் டைமில் கூட வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/10/2021, அதாவது அக்டோபர் 1ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கேட்டகரிக்கான கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த அன்னைக்கு போத் எம்பிஏ, எம்சிஏ ரெண்டுக்குமே ஒரே நாளில் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா 2 நாளும் 4 அக்டோபர் 5 அக்டோபர் இந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா எம்சிஏவுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கான டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 5ஆம் தேதி 5 மணி வரைக்கும் தான். ஸோ அதான் மறந்துடாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா எம்சிஏவுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். ஸோ எம்சிஏவுக்கான கவுன்சிலிங் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 8ஆம் தேதி முடிஞ்சிருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பிஏ பொறுத்த வரைக்கும் 9, 10, 11 அக்டோபர் இந்த 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 11ஆம் தேதி 5 மணி வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 14/10/2021. ஸோ எம்பிஏவுக்கான கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா 9 அக்டோபரில் ஆரம்பித்து 14ஆம் தேதி முடியுது. எம்சிஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் தேதி ஆரம்பித்து 8ஆம் தேதி முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரிக்கு இந்த வருடம் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா யூஸ்வலாக எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வைப்பாங்க. ஆனால் கடந்த வருடம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஒரே நாளில் எம்சிஏ, எம்பிஏ வச்சு அது பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 2 மணி 3 மணி வரைக்குமெல்லாம் கண்டினியூ ஆச்சு. ஸோ போன வருடத்துடைய அனுபவத்தினாலேயே என்னென்னு தெரில, இந்த வருடம் 2 நாளாக வச்சுட்டாங்க. அதாவது 16/10/2021 அக்டோபரில் எம்சிஏக்கும் 18/10 எம்பிஏக்கும் வச்சுருக்காங்க. அதாவது எம்சிஏக்கு ஒரு நாள், எம்பிஏக்கு ஒரு நாள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வச்சுருக்கிறாங்க. இந்த கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னா, நீங்கள் ஒருவேளை என்னென்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் காலேஜ் எடுக்க முடியல, அல்லது என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஓகே ஆகலை, அதாவது கன்ஃபார்ம் ஆகலை, சில காரணங்கள்னால ரிஜெக்ட் ஆகுது, அல்லது லாஸ்ட் மினிட்ல ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னாவோ, அல்லது என்ன அப்படின்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ பண்ணாமல் விட்டுட்டு எங்கிட்ட ஹால் டிக்கெட் மட்டும்தான் இருக்குது, அல்லது என்னென்னா எங்கிட்ட ஸ்கோர் கார்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணலாம். எம்பிஏ, எம்சிஏக்கு மட்டும். இதில் எந்த காலேஜஸில் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம எடுத்தது போக, அதாவது கவுன்சிலிங் ரெகுலர் கவுன்சிலிங்கில் எடுத்த காலேஜஸ் போக பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் அவைலபிள் இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா
அட் லாஸ்ட் அதாவது வந்து ஃபைனல் சான்ஸ் அப்படின்றது வந்து சப்ளிமெண்ட்ரி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 20/10/2021 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா SCA டு SCக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதாவது SCAவுக்கு வந்து கொடுக்கப்பட்ட சீட்டில் ஃபில் ஆகாமல் பேலன்ஸ் இருக்கிற சீட்டை SCக்கு வந்து கொடுக்கக்கூடிய டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி. ஸோ 20ஆம் தேதி அக்டோபர் வந்து இந்த வருடத்துக்கான கவுன்சிலிங் வந்து முடியுது MBA MCAவுக்கானது. ஸோ 25ஆம் தேதி வந்து ரேங்க் லிஸ்ட்டில் ஆரம்பித்து அடுத்த மாதம் 20ஆம் தேதி வந்து ஓவரால் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்றது வந்து முடியுது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. காலேஜஸ் வந்து இம்மீடியட்டாக ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 வீக்கில் வந்து எல்லா காலேஜஸுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்னா நீங்கள் வந்து பயந்துட்டுருக்க வேண்டாம். நிறைய பேர் வந்து அந்த கன்ஃபியூஷனில் இருந்தீங்க, ஐயோ காலேஜ் வந்து லேட் ஆகுது, மிஸ் ஆகிருமோ அப்படின்ற மாதிரி நிறைய பயந்துட்டு இருந்தீங்க. ஸோ இந்த மன உளைச்சல் வந்து வேண்டியதே கிடையாது. ஃப்ரீயாக விடுங்க. நான் காலையில் நிறைய பேர்த்துட்டு நம்ம பேசும்போதும் சரி, யூஸ்வலாக கேட்கும்போது நான் சொல்கிறது என்னென்னா, அது வர்றப்போ வரட்டு, நீங்கள் வந்து ஃப்ரீயாக விடுங்க அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து என்னென்னா, நம்ம வருத்தப்படுவதனாலையோ அல்லது வந்து நம்ம ப்ரெஷரை ஏற்றிக்கிட்டு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறதுனாலையோ வந்து எதுவும் ஆயிட போகிறது கிடையாது. நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து நம்ம கரெக்டாக செய்யணும். அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்காக இருந்தாலும் சரி, காலேஜ் செலெக்ஷனாக இருந்தாலும் சரி, பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து என்னென்னா முழு மனதோடு வந்து பண்ணுங்கள், தப்பு இல்லாமல் பண்ணுங்கள். ஏன்னா வந்து GCTக்கு கால் பண்ணி அகைன் வந்து பர்மிஷன் வாங்குறது அப்படின்றது வந்து நம்ம கஷ்டம். ஸோ அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து 25ஆம் தேதி தான் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து என்னென்னா இன்னொரு 3-4 நாளைக்கு வந்து நீங்கள் வெப்சைட்டை வந்து செக் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா வந்து என்னென்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய தம்பி தங்கைகள் என்ன பண்ணுறீங்கன்னா பர் டே வந்து ஒரு 10 தடவை 15 தடவை வந்து வெப்சைட்டை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சா அப்படின்றது. இன்னி அதுக்கு வந்து ஓய்வு கொடுத்துருங்க. அப் டு 25ஆம் தேதி வரைக்கும் வந்து அதில் வந்து ரெஸ்ட் கொடுத்துருங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து என்னென்னா இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட் வில் பி ரிலீஸ்டு சூன் வேறு வந்து கீழே போட்டுட்டாங்க. ஸோ அதை போடாமல் இருந்திருந்தாவது வந்து என்னென்னா இவ்வளவு குழப்பங்கள் வந்து வராமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் போட்டதுனால தான் வந்து என்னடா அது ரேங்க் லிஸ்ட் வேறு வந்து கம்மிங் சூன் வேறு போட்டுட்டாங்களே அப்படின்றதுனால நிறையா பேர் இந்த ஒரு படவடை போட்டிருந்தீங்க. ஸோ அதை எல்லாமே ஃப்ரீயாக விட்டுருங்க. 25ஆம் தேதி தான் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து வரப்போகுது. ஸோ இது இல்லாமல் வந்து வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா வந்து என்னென்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். அதேமாதிரி நிறைய பேருக்கு ஒரு கவலை இருக்குது, ஏன் வந்து நீங்கள் சென்னை காலேஜஸ் பற்றி சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. நிச்சயமாக உங்களுடைய கோபம் வந்து நியாயமானது. ஆனால் காரணம் அப்படின்றது வந்து என்னென்னா, நான் தெரியாத சொல்லி அது வந்து உங்களுக்கு தப்பாக போயிடக்கூடாது அப்படின்றதுனால தான் வந்து என்னென்னா நம்ம கோயம்புத்தூர் காலேஜஸ் மட்டும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்கிறோம். ஸோ நம்ம இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறோம். ஸோ இங்கே ஆஸ் இட் இஸ் என்ன நடக்குது அப்படின்றத வந்து நமக்கு நல்லா தெரியும். அப்படின்றதுனால தெரிஞ்ச விஷயத்தை நம்ம அளவாக பண்ணினாலும் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ முடிந்த வரை வந்து என்னென்னா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சேனலை வந்து நம்ம நண்பர்களுக்கும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது வந்து அவர்களுக்கும் வந்து பேருதவியாக இருக்கும். ஸோ உங்களுடைய அன்பும் ஆதரவுக்கும் வந்து என்னால் திருப்பி என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதை வந்து நான் திருப்பி செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ முடிந்தவரை உங்களை வந்து என்ன சரியாக கைட் பண்ணிட்டேன் அப்படின்னாவே வந்து என்னென்னா என் வேலையை வந்து கரெக்டாக செஞ்சிட்றேன்னு அர்த்தம். ஸோ அதற்கான முயற்சியை தான் வந்து நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏதேனும் சிறு தவறுகள் இருந்தது அப்படின்னாலும் வந்து அதை நம்ம வந்து மன்னிச்சிருங்க. ஸோ ஏன்னா வந்து அது நம்ம வேணும்னு செய்யக்கூடிய தவறுகள் கிடையாது. ஸோ நம்மையும் தாண்டி ஒரு ஹியூமன் எரர். ஸோ வரும் நாட்களில் இன்னும் வேறு சில விஷயங்களோட வந்து சந்திப்போம். எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம்.